இப்போ தேர்தல் நெருங்கும் போது வேட்பாளர்கள் தேர்வில் சில தொகுதிகளில் மட்டும் இந்த ஜாதியிலேருந்து எடுத்து போடுவோம், இந்த ஜாதியிலேருந்து வேட்பாளர்களை தேர்வு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகள்லையுமே இது நடக்கும். அதை பற்றி ஒருத்தர் அட்ரஸ் பண்ணியிருக்கார். ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்ட்டு. யார் இவர்? மதிமுகவை சேர்ந்த துரை வைகோ அவர்கள். அவர் இந்த டாபிக் ஆரம்பித்து பேசுகிறார். ஜாதி ரீதியாக ஏன் வேட்பாளர்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பித்து அவர் யாரை சொல்கிறாருன்னா, மக்கள் தான் காரணம், நீங்கள் அப்படி மாறுறீங்க, நீங்கள் அப்படி மாறுறதுனால அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி மாறுது. நான் எந்த வெளியில் இருக்கிற கட்சிகளை மட்டும் சொல்லலை, மதிமுகவில் இது நடக்குது, எல்லா கட்சியிலையுமே இது நடக்கிறதுக்கான காரணம் மக்கள் எப்படி மாறிடுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இது கொஞ்சம் டேஞ்சரஸான சப்ஜெக்ட். இதை நம்ம பேசணும் அப்படின்னா டெப்த்தாக பேசணும், இல்லை மேலோட்டமாக பேசும்போது யாரையும் நோகாமல் பேசிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்துருக்காரு துரை வைகோ அவர்கள். அப்படி இருந்துமே மேடையில் இருக்கவங்களுடைய மனோநிலைமையே இந்த இடத்துல பிரதிபலிச்சிருக்கார். என்ன சொல்கிறாரு? இப்போ மேடையில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, ஆகா இவன் பேசுகிறத பார்த்தா நமக்கு ஒன்றும் தேராது போலே அப்படின்னு பதறிட்டு இருப்பாங்க. பட் பயப்பட வேணாம், நான் எல்லாத்தையுமே பொதுவாக தான் சொல்கிறேன். இப்படி மாறுறதுக்கு, அரசியல்களை மாறுறதுக்கு காரணம் மக்கள் மாறுறாங்க. மக்கள் மாறுறதுனால அரசியல் கட்சிகள் மாறுது. முதல்ல மாற்றம் அங்கே தான் நடக்குது அப்படின்றத அட்ரஸ் பண்ணியிருக்காரு துரை வைகோ அவர்கள். அரசியல் கட்சிகள் ஏன் ஜாதி வச்சு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? உங்களாலதான். யாரையும் குறை சொல்ல, மதிமுக சேர்த்தா சொல்றேன், நான் எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன் நான். நீங்க இன்னைக்கு மாறுறீங்களா? அப்ப மதிமுக மாறும், திமுக மாறும், அதிமுக மாறும், எல்லா அரசியல்வாதிகளும் மாறுவாங்க. என்னடா நம்ம ஆளுங்க இப்ப பின்னாடி உட்காந்துருக்குங்க, சில பேர் எம்எல்ஏ கனவுல இருப்பாங்க, என்னடா இவன் பேசுற போக்கு பார்த்தா ஆபத்தா இருக்கே, இவன் ஏதாவது பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்களா, வேற இவங்க வேற ஏதாவது பிடிச்சி ஏதாவது போட்டுறக்கூடாது. நான் பொதுவா சொல்றேன், நான் எங்க நம்ம மதிமுக சேர்த்தான்னு சொல்றேன் நான். மாற்றம் இந்த நீங்க சொல்றீங்களே குறைபாடுகள் சொல்றீங்க, அரசியல்வாதிகள் அதிகாரிகள் குறைபாடுகள் சொல்றீங்க, அதெல்லாம் மாறணும்னா மாற வேண்டியது நாங்க மாறணும். அதுக்கு முன்னாடி நீங்க மாறினீங்கன்னா நாங்க மாறுவோம்னு சொல்லிட்டு வாழ்க மனிதநேயம், வளர்க மனிதநேயம்.